வனத்திற்கு வெளியே ஒருத்தி. அத்தியாயம் 17. அந்த பழைய திரைப்பாடல் எங்கோ ஒலித்து கொண்டிருந்தது. மனைவிகள் யாருடனோ. மாயவனின் விதிவலைகை முடிவு செய்யும் வசந்தகால நீரலைகள். அரப்பையும் அடுப்பங்கரை ஜன்னலை ஒட்டி படர்ந்திருந்த பசலைக்கீரை கொடியையும் பார்த்தபடி அவள் நின்றாள். மாயவனின் விதி. இதுவரை அப்படி எதையும் நம்பியதில்லை. தற்செயல்களை. வாழ்க்கை என்பதே நம்பிக்கை. இலக்குடன் நல் உழைப்பையும் சேர்ப்பவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதுதான் புரிதல். எல்லாவற்றையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ அப்படி எல்லாவற்றையும் மாற்றவும் முடியாது என்பதே வாழ்க்கை சொன்ன பாடம். மதிமாறனின் அன்பு மெல்ல மெல்ல ஏன் அவளை அசைக்கிறது? அவன் தாயாரின் கண்ணீர் துளிகள் ஏன் நெஞ்சை நெகிழ்த்துகின்றன? எவ்வளவு முதிர்ச்சி அந்த அம்மாவின் பேச்சில், எவ்வளவு பரிவு அந்த உணர்வுகளில்! பாகிமா, நானும் உன்னை சின்ன குழந்தையில இருந்து பார்த்துக்கிட்டு வர்றேன். முதல்ல துளசி செடி மாதிரி இருந்தேன். அப்புறம் பவளமல்லிகை மரம் மாதிரி அம்புட்டு அழகா ஆகி இப்போ பன்னீர் மரம் பூவை கொட்டி மண்ணையே மணக்க வைக்குதில்ல, அதே மாதிரி இருக்கிற. உன்னை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மகள் எனக்கு இல்லையேன்னு ஏக்கமாக இருக்கும். மதிக்கிட்ட சொல்லுவேன், சிரிப்பான். ஏதோ அர்த்தம் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இதுவரை வாய்விட்டு நானும் கேட்டதில்லை, அவனும் சொன்னதில்லை. வார்த்தையில் என்னம்மா இருக்குது, மனசில் இருக்குது எல்லாம் ஒரு கணம் இடைவெளி விட்டு அவள் சொல்வாள். ஆனால் இது சரியில்லை பாகிமா. மொடவன் மரத்து மேலே ஏறி தேன் எடுக்கணும்னு ஆசைப்படுறது தப்பில்லையா? உயர்ந்த பிறவி உண்ணுது. பெரிய குலம், மேல் சாதி, ராசாத்தி போல வாழ வேண்டிய ராசமகள் நீ. தெரியும் எனக்கு. ஆனாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்படுற ஏழை வீட்டு குழந்தை போல ஆசை. பாகி, நீ தப்பா நினைக்காதே கண்ணு. எனக்கு எதையும் உள்ளேயே வச்சுக்கிட முடியாது. போட்டு உடச்சிடுவேன். வரட்டுமா கண்ணு? ஒரு நிமிடம் அம்மா என்று கை நீட்டி கருப்பாயை கைப்பற்றினாள் அவள். நீங்களுமா அம்மா இந்த பிரிவினையை நம்புகிறீர்கள்? சாதி, உட்பிரிவு, குலம், பிரிவினு எல்லாமே உண்மை என்று நினைக்கிறீர்கள்? இல்லையே அம்மா. பெண்களாகிய நமக்கு இயற்கையாகவே சிந்திக்கும் திறமை உண்டு அம்மா. ஆண்களை விட நமக்கு அதிகம் உண்டு. நிச்சயமாக நீங்களும் சிந்தித்திருப்பீர்கள் அம்மா. சுயநலமும் போக்கிரித்தனமும் கொண்ட கூட்டம் என்று உருவாக்கி வைத்த பிரிவினைகள் அம்மா எல்லாம் ஒற்றுமைக்கு பதிலாக பிரித்து வைக்கிற கயமைத்தனம், மோசடி. சிந்தித்து பாருங்கள் அம்மா. இயற்கையும் பிரபஞ்சமும் சூரியனும் தான் நம்மை வழி நடத்துகின்றன என்று புரியும். மற்ற எல்லாமே மனிதன் உண்டாக்கிய செயற்கை ஏற்றத்தாழ்வுகள் என்று புரியும். கருப்பாயி திகைப்புடன் ஏறிட்டாள். புன்னையுடன் விழிகளை படபடத்தாள். கொட்டுகிற மலையில் நனைந்த உடையுடன் நிற்கும்போது குடையும் சூடான தேநூறுமாக எதிரில் ஒரு வனப்பேச்சி நிற்பதை போலிருந்தது அவளுக்கு. அழகா சொன்னே கண்ணு. இந்த உலகத்துக்கு நீ மகாராணியா இருக்கணும்னு கண்ணு. அப்போ ஒளியும் இந்த மேடு பள்ளம் எல்லாம். சரி, வரட்டுமா? அந்த பேச்சே மனதை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. எளிய பெண்மணிதான். ஆனால் நல்ல புரிதல் இருக்கிறது. யோசிக்கிற தன்மை, தெளிவாக எடுத்து சொல்கிற திறமை. ஆச்சரியம்தான். கல்விதான் ஒரே திறவுகோல் எல்லா வாசல்களுக்கும் என்பது முற்றிலுமான உண்மை அல்ல. ஓரளவுக்குத்தான் உண்மை அல்லவா? இங்கே வரியா பாகி? அப்பாவின் குரல் கேட்டது. இதோ வரேனப்பா என்று அவள் விரைந்தாள். வர வழியில் திராட்சை பழம் வாங்கினேன், இந்தா என்று நீட்டினார். பிறகு அடிக்குரலில் சொன்னார், அந்த படவா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கருப்பு திராட்சை. படுபாவி, எங்கே எப்படி கஷ்டப்படுறானோ. வியப்புடன் வாங்கி கொண்டவளின் விழிகள் உடனே பொத்து கொண்டன. உண்மைதான் கிஷோர், எவ்வளவு பிடிக்கும் உனக்கு இந்த திராட்சை பழங்கள். நண்பர்கள் கூட நரி நரி என்று உன்னை கிண்டல் செய்வார்கள். சிரித்து கொண்டே போய்விடுவாய்.
அந்த குழந்தைத்தனம் நீ என்ஜினியரிங் படிக்கும்போது கூட உன்னிடம் இருந்தது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்க. கிஷோர், அந்த குழந்தை என்ன செய்தாய்? தொலைத்து விட்டாயா? இல்லை, கொன்று விட்டாயா? எத்தனை வருடங்கள், இல்லை இல்லை, எத்தனை யுகங்கள் ஓடிவிட்டன கிஷோர். இப்படி பாராமுகமாக இருப்பதென்றால் அது சராசரி மனிதனுக்கு சாத்தியமே இல்லையே. அவதாரங்கள், புராண நாயகர்கள் கதைகளில் வரும் ஹீரோக்கள் கூட பாசமானவர்களாகத்தானே இருப்பார்கள். பற்றற்ற துறவியர் கூட தாயாரின் இறுதி காலத்தில் தேடி வந்ததாக சொல்லப்படுகிறதே. கிஷோர், வா, வந்துவிடு, அப்பாவின் கண் மூடுவதற்குள். நன்றி, வணக்கம்.